இவர் கடுமையா விமர்சிக்கிறது போல வேலுமணி விமர்சிக்காத அர்த்தம் புதிந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அவர் இன்னமும் இணைக்கணும்னு நிலைப்பாடு கொண்டிருப்பதா பாக்குறீங்களா? உறுதியாயா இப்ப வேலுமணி கட்சி ஆட்சிக்கு வந்தா தானே வேலுமணிக்கு நல்லது. கட்சி ஆட்சிக்கு வரணும்னு வேலுமணி பொதுச் செயலாளருடைய கருத்தும் வேலுமணியோட கருத்தும் வெவ்வேறுன்னு பாக்குறீங்களா? 100 விழுக்காடு வெவ்வேறானது. திரு மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. திரு கலை அவர்களும் வருவார் உள்ள. திரு கலை வணக்கம். திரு கார்த்திகின் வணக்கம். திரு மணிகண்டன் தனியரசனை ஒண்ணு சொல்ற, பெக்காத பிள்ளைக்கு நீங்க எல்லாம் எதுக்குன்னு வக்காலத்து வாங்குறீங்க? அதாவது உங்களதான் கட்சி விட்டு அவங்களெல்லாம் நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் வேலை வேண்டும், பழனிசாமி சேர்க்க வேண்டும் ஏன் பாட்டு பாடிட்டு தெரியுதுங்க? ஒண்ணு கேக்குறேன், முடிச்சிடுறேன் நான் வெளியில இருந்து பேசுறேன். 2027 வரைக்கும் கட்சி ஆட்சிக்கு எங்க மணிகண்டன் சேல மணிகண்டன் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பன்னீர்செல்வங்கிற துரோகி எப்படி இப்ப இன்னைக்கு வேலுமணிக்கு வக்காலத்து வாங்குறாரோ அந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி. நான் ரொம்ப தூரத்துல நாக்பூருக்கு பக்கத்துல ஒரு ஆபீஸ்க்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசுறேன். அதனால கொஞ்சம் தூரமா இருக்கிறேன். விடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாக்பூர் பக்கமா போயிட்டீங்களா? அது என்னங்க, இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்துல ISS ஆபீஸ் பக்கத்துலயா இருக்கிறேன். RSS ஆபீஸ் தான் நான் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துல தான் இருக்குது. காலையில வாக்கிங் போறப்ப கூட சர்சங்க சாலைக்குன்னு சொல்ற அகில இந்திய தலைவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணேன். அது நான் ISS அதை விடுங்க. அது இல்ல நீங்க தெரியல பேரறிஞர் அண்ணாவுடைய முகாமில் இருந்து நாக்பூர் முகாமுக்கு போயிட்டீங்களே, அதான் அச்சமா இருக்கு. இல்ல அது ஒரு நாட்டு ஒரு சமுதாய அமைப்பு தான். அது ஒன்னும் அரசியல் அமைப்பு இல்லையா? RSSங்கிறது ஒரு சமுதாய அமைப்பு. அது விட்டுருங்க, அது விஷயம் இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, which is the cementing force. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஏங்க 2027 வரைக்கும் தேர்தல்ல போட்டி போட முடியாத சசிகலா அப்படிங்கிற அந்த அம்மா இந்த கட்சியுடைய ஒரு அவமான சின்னம். புரட்சி தலைவர் மாளிகை அடிச்சு உடைச்ச பன்னீர்செல்வங்கிறவரு ஒரு துரோக. செல்வி ஜெயலலிதா உயிரோட அப்படி சொல்லிருக்கீங்களா? ஏங்க அம்மாவே ஒதுக்கி வச்சாங்க. மன்னார்குடி மாஃபியான்னு இந்த பக்கம் வராது, போயஸ் கார்டன் பக்கம் வராது அப்படின்னு துரத்தி அடிக்கப்பட்ட தினகரன் நீ கடிதாசி எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயஸ் கார்டனுக்கு வாங்க உள்ளே அனுமதிக்கப்பட்ட ஒரு சசிகலா பண்றாரு. அம்மா என்ன நீங்க அரசியலுக்கு வராத சசிகலாவை துரத்தி அடிச்சிருக்காங்க. வராதுன்னு தினகரனை வெளியேற்றிருக்காங்க. அம்மாவுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுறது. சொல்லிடுறேன், யாராவது கட்சியில இருந்து ஒருத்தர் இது வரைக்கும் இல்ல அவங்களை சேர்த்தணும்னு கழக குரல் எடுத்திருக்காங்களா? டிமெண்டிங் போர்ஸ்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் இல்லாதப்ப அவரை நம்புறாங்க. அவர் ஆட்சியில உட்கார வைப்பாரு நம்புறாங்க. உங்களுக்கு என்ன சார் அதை பத்தி கவலை? அவங்களை சேர்த்து இவங்களை சேர்த்துனேன். இல்ல இப்ப பாருங்க, இப்ப எடப்பாடியை இவ்வளவு தீவிரமா ஆதரிக்கிற எங்க சேலம் மணிகண்டன்லாம் நீங்க மிக கடுமையா அம்மா, அதாவது கட்சியை வாழ்நாள் எல்லாம் கட்சிக்காகவே உழைத்த சின்னமாவையும் டிடிவியும் ஓபிஎஸ்சியும் இவ்வளவு கடுமையா விமர்சனம் செய்தா நாட்டு மக்கள் பாக்குறாங்க, கட்சிக்காரர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த எடப்பாடிக்கு விடுகிற வாக்கு பாரம்பரிய இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள் மடைமாறுகிறது. 1,50,00,000 60,00,000 வாக்குகள் இருந்த வாக்கு இந்த சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 85 லட்சம் வாக்குகளாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்குகளை எடப்பாடி தலைமைக்கு வந்த பிறகு கவலை. அது எடப்பாடி பழனிசாமி கவலை. எடப்பாடியுடைய தனி சொத்து இல்ல, எடப்பாடியுடைய தனி சொத்து அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற தூக்கி உட்கார வச்சிருவாங்க சிறைக்கு. அம்மா உறுதியா காரணமான கட்சியில் சேர்த்து ஒருத்த ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல 26ல நீங்க சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எங்க கேசிபி எங்க புகழேந்தி எங்க எடப்பாடி ஒண்ணு சேர சொல்லுங்க. 26ல ஆட்சி அமைதல் இல்லைன்னு பாருங்க. ஓட்டு சேர்ந்து வருமா? வருவான். திரு கேசி பழனிசாமி, திரு வேலுமணி பற்றி திரு ஓபிஎஸ் சொன்ன கருத்து, அதுக்கு அவர் பதில் சொல்லாத எப்படி பாக்குறீங்க? ரெஸ்பாண்ட் டு திஸ். இல்ல, அதாவது முதல்ல இந்த மணிகண்டன் குதர்க்கமா பேசுறதையே வழக்கமா வச்சிருக்கிறாரு. அதாவது அதிமுகங்கிறது புதுசா எடப்பாடி பழனிசாமி துவங்கிய கட்சியாக இருந்தால் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு கட்சி. அந்த கட்சியில நான் நாடாளுமன்ற உறுப்பினராக எடப்பாடி தொகுதிக்கு இருந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்துல நின்றிருக்கிறேன். முதல்ல இந்த மணிகண்டன் அதிமுக காரரா இல்ல RSS காரரா? குறைஞ்சபட்சம்
ஒரு வார்டு கவுன்சிலருக்கு சீட்டு வாங்கி நின்னுட்டு அதுல ஜெயிச்சுட்டு அப்புறம் அதிமுகவை பத்தி பேச சொல்லுங்க. இந்த புதுசா வந்திருக்கிற ஜால்ரா கோஷ்டிங்க ஏதோ இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து பிறக்கும் பொழுதே அதிமுக தலைவரா பிறந்த மாதிரியும் அந்த கட்சிக்குள்ள எல்லாரும் வந்து பங்கு கேட்கிற மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. அதிமுகங்கிறது இது எம்ஜிஆர் கட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால இருந்து இந்த கட்சியில உரிமை கொண்டவர்கள் நாங்கள். அத கவனத்துல வச்சுக்கிட்டு வார்த்தைகள் வந்து பண்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அடுத்து வேலுமணி பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டது, அதாவது ஓபிஎஸ் வந்து இந்த வழக்குகள் மூலமாக வேலுமணியினுடைய ஆதரவு அல்லது வேலுமணி தன் பக்கம் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறார். இதை தெளிவுபடுத்த வேண்டியது வேலுமணி தானே. ஓபிஎஸ் பக்கம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து என்ன தற்காத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று வந்து அதை பதில் சொல்ல வேண்டியது வேலுமணி தானே. வந்திருக்கணுமா வேண்டாமா அதுக்கு எப்படி மற்றவங்க வந்து சொல்ல முடியும்? திரு கலை வேலுமணி சொல்லிருக்கணுமா வேண்டாமா? ஓபிஎஸ்க்கு என்ன இதுல கவலை? நாங்கெல்லாம் எனக்கெல்லாம் போறது இல்ல, ஒரே அதிமுக தான், எடப்பாடி தலைமையில தான். ஏன் பதில் வரல திரு வேலுமணி? அதிமுக தலைமை இறுதியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, இந்த இணைப்பு குறித்தே பேசக்கூடாது என்பது. அதனால் அந்த இணைப்பு குறித்து பேச்சுக்கள் அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஓஹோ, நீங்கள் அங்கே சிண்டு முடிகிற வேலையை ஓபிஎஸ் செஞ்சு பார்க்குறாரு. ஓஹோ, அதிமுகக்குள்ள. அதிமுகவுக்கு நான் ஒன்று ஜால்ரா அடிக்கலை. அதிமுக தான் இன்னைக்கு ஒரிஜினல் அதிமுக. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக, ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்த அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் காலத்தில் இருக்குது. அதில் முதல்ல நான் கேட்குறேன், இணைப்பை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க, இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மாற்று ஏற்பாடு என்னன்னு பார்க்க வேணாமா? இல்லங்க, இணைப்பை பற்றி இன்னும் 2026 பேச மாட்டாங்க. வேலுமணி சொல்லிட்டார்னா இன்னும் எடப்பாடியாரோட கருத்துக்கு வலுதானே சேர்க்கும். நீங்க எல்லாம் பேச வேண்டாம், எங்க தலைவர் எடப்பாடியார் தான். அவங்க அதை பத்தி ஏங்க, அதை பத்தி எடப்பாடியார் மட்டும் தான் பேசுவார், அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்படியா? ஏங்க, ஆளாளுக்கு பேச மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இணைப்பு பற்றி எடப்பாடி அவர்கள் பேசுவார், அவ்வளவுதான். நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். ஹோல்ட் யுவர் தாட்ஸ். அது சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல திரு கேசிபி. இன் ஸ்பீக்கிங் இன் ஒன் வாய்ஸ், இல்ல அதாவது ஜெனரல் செக்ரட்டரிஸ் வாய்ஸ். வேலுமணி கருத்து சொந்த கருத்துன்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னார்ல, ஒவ்வொருத்தரும் ஆளுக்கால் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப எப்படி ஜெயக்குமார் வந்து பேசுறாரு? அடுத்து ஒரு விஷயத்தை இவங்க மறந்துடுறாங்க. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு சிறைக்கு வருகிற வரை ஒரு ஆள் எதிர்த்து குரல் எழுப்பல. ஆனா அதே அம்மா, அதே சசிகலா சிறைவாசம் சென்றதற்கு பிறகு அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. அதுதான் அதிமுக. நீங்க இன்றைக்கு நீங்க திரு கலை சொல்றாரு எம்ஜிஆர் காலத்து அதிமுக, எம்ஜிஆர் காலத்துல 10 தேர்தல்ல தொடர்ந்து அதிமுக தோத்துதா, அம்மா காலத்துல 10 தேர்தல்ல தொடர்ந்து அதிமுக தோத்துதா? என்னுடைய துவக்கத்துல 6 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மா காலத்துல தொடர்ந்து தோத்தாங்க. இந்த ஒருங்கிணைப்பு பேச்சே 6 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மா காலத்துல தொடர்ந்து தோத்தாங்க. தனியரசு அவர்கள் சொல்றாரு, அவர் பாஜகவுடைய பி டீம் நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எச் ராஜா சொன்னதை சொல்றாரு, அதிமுக வாக்குகள் எங்களுக்கு வந்துருச்சு எச் ராஜா சொன்னாராம், அதிமுக பலவீனமாயிடுச்சுன்னு சொன்னாராம். அதை இவர் வழிமொழிகிறாரு. அதிமுக எங்கெங்க பலவீனமாச்சு?